கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. இப்போ 3 முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. நான் சட்டமன்ற முதன்மை கொறடாவும் ரொம்ப நாளாக இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள், கட்சி தலைமை பதவிகளுக்கு பெண்களே வரக்கூடாது, அப்படி தான் காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸாவது மதித்து 3 தடவை வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர அன்னைக்கு செய்தி, அதுக்கப்புறம் செத்தா கூட செய்தி வருமானு தெரியாது. இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர அன்னைக்கு செய்தி, அதுக்கப்புறம் செத்தா கூட செய்தி வருமானு தெரியாது. இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளோ முயற்சி செய்தார். இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளோ முயற்சி செய்தார். எடப்பாடி சொல்லியிருக்காங்க திமுக தலைமை அதிமுக உடைக்க பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உடைக்க பார்க்குதுன்னு சொல்லலை, அதே மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். எங்கள் பொதுச் செயலாளர் உடைக்க பார்க்குதுன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் கட்சி இரும்பு கோட்டை மாதிரிங்க, இது எக்கு கோட்டை. இதை எவனும் உடைக்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. புரட்சி தலைவர்மா உருவாக்கின இயக்கம் அதிமுக. கொடி இங்கே தான் இருக்குது, கட்சி சின்னமும் இங்கே ரெட்டையில் இருக்குது. அவன் இதை விட்டுட்டு யார் போனாலும் கட்சியிலேருந்து அது உதிர்ந்த இலைகள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், உதிர்ந்த இருக்கிற முடிகள் தான். அதை பற்றி நாங்கள் கவலையே படுறதில்ல. இங்கே இருக்கிற தொட்டிங்க அழகாக நாங்கள் பார்த்துக்குருவோம். முடிந்த பிறகு அதை பற்றி கவலையே படுறதே இல்லை. நம்முடைய இயக்கத்தை கபரிகளம் செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலி பொதுச் செயலராக பழனிசாமி என்ற ஒரு நபர் பதவியை பெற்றுத்தந்த சின்னம்மா அவர்களுக்கு செஞ்ச துரோகம், டிடி சாருக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு இல்ல அரசியல் விட்டு ஏங்க அவரெல்லாம் பேசுகிற ஒரு கணக்காங்க. இப்போல்லாம் அவர் பேச்சாளர் மாதிரி ஆகிட்டார். நீங்கள் விடுங்க, ஒரு பேச்சாளர் மாதிரி ஆகிட்டார். நீங்கள் அவரை போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க ஆரோக்கியமானதை சொல்லுப்பா, ஆரோக்கியமானதை கேட்குறீங்களா? அப்புறம் நீங்கள் சும்மா இது பண்ணிக்கிட்டு கூட. 4.5 ஆண்டு காலம் அடித்து வைத்த பணத்தை, கோடிக்கணக்கான ரூபாய்களை உன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து நீ பொதுச்செயலாளர் பதவி அடைந்தாய். அதுதானே உண்மை. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமைத்தனமான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். சரித்திரம் படைத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை பல பிரிவுகளாக கூறுகளாக பிரித்த ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்ய விட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. சும்மா எங்கிட்ட பிரிஞ்சு போயிட்டு அவங்க விளம்பரப்படுத்திங்கன்னா அவங்கள தங்களை இது பண்ணிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் தயாரில்லை. எங்களுடைய நோக்கம் என்ன பெரிது சார், எங்களுடைய நோக்கம் பெரிது. அந்த 4 ஆண்டு 4.5 ஆண்டு அது அம்மாவுடைய ஆட்சியாக நடந்துச்சு. பழனிசாமிங்கிற பேர்ல ஒரு கண்ணாப்பட்டி கம்பெனி நடந்துச்சு. எல்லாத்திலையும் ஊழல் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் ஊழலால் கொலைத்த காரணத்தினால் மக்கள் வெகுண்டெழுந்து திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பை கையில கூட்டுதாங்க. டிடிவி சார் என்ன சொல்றாரு? அண்ணா திமுகவை நான் மீட்பேன். நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா திமுகவை ராஜதுரோகி பழனிசாமியிலிருந்து மீட்டு தொண்டர்கள் கையில் கொடுப்போம் என்பதுதான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆக பழனிசாமி இல்லாத அண்ணா திமுக மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். களத்துக்கு வந்துட்டா நண்பனாவது இதாவது
கூட இருக்க வரைக்கும் தான் நண்பன், வந்துட்டா எதிரி எதிரி தானே. திருநூறு பூசுகின்ற ஆண்டிங்களா அதான பூச்சை, திருநூறு தானே எப்போ பூசுறாங்க ஐயா தானே. அவங்க மாதிரி திருநூறு அழைச்சிட்டு SDPI மாநாட்டுக்கு வர நான் ஒளிஞ்சு அந்த மாதிரி வந்தனாங்க ஐயா. அந்த மாதிரி வந்தனா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வந்து கை தூக்கி ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னா, திருநூறு அழைச்சிட்டு மேடை ஏறுன்னா அதனால பூச்சாண்டு என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறார். இது ஒரு கட்சியே, அது அகில இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து வருங்க. இதனால தான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதனால்தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும். ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை. இதே பாரதிய ஜனதா எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே, செல்லூர் ராஜன் சொல்லிடுங்க. அண்ணாமலை கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம் தான், அதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் அவர் செல்லூர் ராஜன் பண்ண சொல்லுங்க. வாக்கு எந்திரம் வச்சுக்கிட்டு வாக்கு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது. ஒரு பொத்தானை அழுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு எரியும். 400 இடம் 383 இடம் நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க. சரியாக 383 இடம் வென்றாங்களா? இப்போ 400 இடங்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 405 கூட வெல்வாங்களே வெளியே, அது குறையாது. அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி, இந்த கையில் ஓட்டு பெட்டி. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி. இவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நோட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது, ஓட்டு பெட்டிக்கும் சுத்துற மாதிரி தெரியுது. அதனால சீமான் அண்ணன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச சொல்லுங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.